ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே தற்போது 4 டெஸ்ட் போட்டிகள் முடிவடைந்திருக்கக்கூடிய நிலைமையில் 5வது போட்டிக்கு ஒரு மரண ஃபார்மில் இந்திய வீரர்கள் ரெடியாகி இருக்காங்க. இதனால் கடைசி போட்டியை இந்திய அணி வெல்ல போகிறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்குது. இந்த வார்ம் அப் போட்டியில் இந்திய வீரர்கள் செய்த சம்பவம் தான் அதற்கு முக்கிய காரணம். அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையே 5 போட்டியில் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரில் 4 போட்டி நடைபெற்று முடிஞ்சிருக்கு. ஒரு போட்டி டிராவில் முடிவடைந்த நிலைமையில் 2 போட்டியில் ஆஸ்திரேலியாவும் 1 போட்டியில் இந்தியாவும் வெற்றி பெற்றிருக்காங்க. இதன் காரணத்தினால 2-1 அப்படின்ற நிலைமையில் தற்போது ஆஸ்திரேலியா இந்த தொடரில் முன்னிலை வகிக்கிறாங்க. 4வது டெஸ்ட் போட்டி பார்த்தீங்கன்னா வருகிற வெள்ளிக்கிழமை துவங்க இருக்கு. இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றால் மட்டும்தான் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ள நுழைவதற்கான வாய்ப்பை தக்க வைக்க முடியும். அப்படி இருக்கும்போது இந்த 5வது போட்டிக்கான வார்ம் அப் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியா அணியும் மோதினாங்க. இதில் இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா துவக்க ஆட்டக்காரர்களாக முதல்ல யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் களமிறங்கினாங்க. இவங்க 2 பேருமே 2 முனையில் இருந்துமே அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 பேருமே இரட்டை சதத்தை விளாசிட்டாங்க. ஒரே நாளில் இந்திய அணி 637 ரன்களை குவிச்சிட்டாங்க. பொதுவாக டெஸ்ட் போட்டியில் ஒரு நாளைக்கு 250லிருந்து 300 ரன்களை அடிப்பதே ரொம்ப ரேரான விஷயம். இந்தியா இதுவரைக்குமே பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு முறை மட்டுமே ஒரே நாளில் டெஸ்ட் போட்டியில் 400 ரன்களை குவிச்சிருக்காங்க. அதுதான் அதிகபட்சமாக இருந்துச்சு. ஆனால் இந்த வார்ம் அப் போட்டியில் ஒரே நாளில் வெறும் 90 ஓவர்களுக்கு 637 ரன்களை குவித்தது மிகப்பெரிய ஒரு சாதனையாக பார்க்கப்படுது. அதுவும் ரொம்பவே ஃபார்ம் அவுட்டில் இருந்த ரோஹித் சர்மா தற்போது நல்ல ஃபார்முக்கு திரும்பி இருக்காங்க. அவங்களுடைய பேட்டிங் ஃப்ளோ தற்போது பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நாள் மற்றும் T20 உலகக்கோப்பையில் எப்படிப்பட்ட ஒரு ஃபார்மில் இருந்தாங்களோ அந்த ஒரு ஃபார்மில் இருக்காங்க. இதன் மூலமாக ஆஸ்திரேலியா அணி எந்த மாதிரியான வேகத்தில் எவ்வளவு பவுன்சரை வீசினாலும் அவங்க தற்போது அதற்கெல்லாம் தயாராகிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். கடைசியாக நடந்த 2 போட்டிகள்லையுமே அவங்களுடைய ஃபுட் ஒர்க் ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. இதை ரவி சாஸ்திரி அவர்களே அவங்க விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. நான் தலைமை பயிற்சியாளராக இருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக ரோஹித்தை அணியிலிருந்து நீக்கியிருப்பேன். அவங்கள தற்போது அணியிலிருந்து நீக்குவதற்கு தடுக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படின்னா அது அவருடைய கேப்டன் பொறுப்பு தான் அப்படின்னு பேசியிருந்தாங்க. இதனால் கடைசி டெஸ்ட் போட்டியில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் சீனியர் வீரர்கள் இருந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக ரோஹித் சர்மா. தற்போது இவங்க அதற்கு தயாராகும் விதமாக இந்த வார்ம் அப் போட்டியில் 213 ரன்களை அவங்க குவிச்சிருப்பது பார்த்தீங்கன்னா அவங்க மீண்டும் ஃபார்முக்கு திரும்பியிருக்காங்க அப்படிங்கிறத காட்டுது. அது மட்டும் இல்லாமல் 1-1 களமிறங்கின விராட் கோலி அவர்களும் தற்போது 70 ரன்கள் அடித்து அவங்க நாட் அவுட்டில் இருக்காங்க. இவங்களும் நல்ல ஃபார்முக்கு திரும்பி இருப்பது இந்த 5வது டெஸ்ட் போட்டிக்கு இந்திய அணிக்கு ஒரு சம பலத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதே ஃபார்மில் இந்திய வீரர்கள் இந்த 5வது டெஸ்ட் போட்டியில் விளையாண்டு வெற்றி பெற்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகள் நுழைவதற்கான வாய்ப்பு இந்திய அணிக்கு நீடிக்கும். இதனால் தற்போது இந்திய ரசிகர்கள் இந்த 5வது டெஸ்ட் போட்டியை எதிர்பார்த்து ரொம்பவே ஆவலோடு காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே போல் இந்த போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறலை அப்படின்னா கௌதம் கம்பீர் அவர்களுடைய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு ஆபத்து இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.